வாழ்க வளமுடன். நலம் பயிரும் சேனலுக்கு நண்பர்களே வரவேற்கிறேன். இன்றைக்கு இயற்கை உணவில் நோ ஆயில் நோ பாயில் பகுதியில் வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரூட் சாலட் வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். இது ஃப்ரூட் சாலட் செய்கிறது வந்துட்டு அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லைங்க. இந்த நோ ஆயில் நோ பாயில், அதாவது இயற்கை உணவில் என்ன தான் சாப்பிட்றது அப்படிங்கிறது போர் அடிக்கும் இல்லைங்களா, என்ன மாதிரிலாம் சாப்பிட்லாங்கிற ஒரு காம்பினேஷனுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு 3 ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கோம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஒரு 2 ஐட்டம் எடுத்துருக்கோம். அப்புறம் நட்ஸு கொஞ்சம், தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துருக்கோம். வாங்க இது வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நலம் பயிரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ரெசிபி கிடையாது, ஒரு டிப்ஸு. நம்ம எப்படிலாம் வந்துட்டு ஆரோக்கியமாக சாப்பாடெலாம் வந்துட்டு ஃப்ரூட் சாலடே கூட என்னென்ன மாதிரியான காம்பினேஷனில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் இது. இது பார்த்திங்கன்னா முதல்ல கொய்யாப்பழத்தை பார்த்திங்கன்னா விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காக இந்த வந்து விதையை நீக்கியிருக்கோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது நல்லா எந்த ஒரு பழமாகட்டும் எந்த ஒரு உணவாகட்டும் நம்ம சாப்பிடும்போது நல்லா மென்று அரைச்சி கூழாக்கி சாப்பிடணும். விதை இருந்ததுன்னா, கொய்யா விதைகள் இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது மென்மையாக நல்லா கடித்து நல்லா கூழாக அரைச்சி சாப்பிட்றதுக்கு இடையூறாக இருக்கும். அதுக்காக அந்த விதைப்பகுதியை நீக்கிடுறோம். அதுவும் இல்லாமல் அந்த விதைப்பகுதிகளில் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த விதை வந்துட்டு நமக்கு ஜீரணம் ஆக போகிறதில்ல, அது அப்படியே தான் வந்துட்டு அடுத்த நாள் மோஷனில் போகும். அதனால் அந்த விதை வந்துட்டு நமக்கு தேவையில்லை, நமக்கு இடையூறாகவும் இருக்கும் சாப்பிட்றதுங்கிறதுனால அந்த விதைப்பகுதியை வெட்டி எடுத்துட்டோம். இப்போ அந்த கொய்யாப்பழத்தை வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கோம். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு இந்த சாப்பாடு வந்துட்டு சாப்பிட போகிறோம். அதனால் நான் வந்துட்டு ஒரு 2 கொய்யாப்பழங்களை வந்துட்டு விதை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழுவாக நிறையா பேராக சேர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கான செலவுகளும் வந்துட்டு குறைவாக இருக்கும். இது வந்துட்டு மொத்த ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது, மொத்த குடும்பத்தோட ஆரோக்கியம் என்னோட. அதே போல் பப்பாளி, ஒரு சின்ன சைஸ் பப்பாளி வந்துட்டு தோல் நீக்கி விதை நீக்கி துண்டுகளாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நேந்திரம் வாழைப்பழம், அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்துட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பழங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வேகமாக போட்டு பண்ண வேண்டாம், பழங்கள் வந்துட்டு ரொம்ப உடஞ்சி கூலாகிடும். சும்மா மென்மையாக கிளறி விடுங்க பழத்தை, அடியில் இருக்கிற பழம் மேலே வர மாதிரி அந்த மாதிரி மென்மையாக கிளறி விடுங்க. இதில் அந்த பழத்தை வந்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். இது வந்துட்டு இன்றைக்கி வீட்டில் குழந்தைங்கள்லாம் சாப்பிட போகிறாங்க, அவங்களுக்கு தனித்தனியாக கொடுத்தோம்னா சிலது சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வந்துட்டு சேர்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுதுங்களா. அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு, குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை கலர், மஞ்சள் கலர், சிகப்பு கலர், இப்போ வெள்ளையை சேர்த்துருக்கோம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம உலர் பழங்களில் பார்த்திங்கன்னா டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், பேரிச்சம்பழம், அப்புறம் உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் முந்திரி பாதாம் வந்துட்டு உடச்சி வச்சுருக்கோம். இந்த முந்திரி பாதாம் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை, வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை வந்துட்டு உடச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு வேல்யூ ஆடட் சர்வீசஸ், இது அவசியம் இல்லை, உங்களால் முடியும் அப்படின்னா சேர்த்துக்குங்க. இப்போ இந்த உலர் பழங்களையும் வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இந்த பழங்களை சேர்க்கும்போது இந்த ப்ரௌன் கலரும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கலர் வந்துட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்படியே தனித்தனியாக சாப்பிட முடியும், இருந்தாலும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சேர்த்து சாப்பிடும்போது பார்க்கவும் நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு விருப்பத்தை வந்துட்டு தூண்டும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தை வந்துட்டு தூண்டும். அப்புறம் திராட்சை, எதுக்காக இந்த தேங்காய் துருவல், உலர் திராட்சை, உலர் பழங்கள், நட்ஸ்லாம் வந்துட்டு இதில் சேர்க்குறோம், இந்த பருப்பு வகையெல்லாம் சேர்க்குறோன்னா பழங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது மென்மையாக இருக்கும், ரொம்ப எளிதாக வந்துட்டு கடித்து ரொம்ப கூலாக்கி டக்குன்னு உடனே சாப்பிட்டு போயிடுவாங்க. ரொம்ப மென்று சாப்பிடுங்கிற பொறுமை இல்லாமல் கூலாக இருக்கிறதுனால உடனே முழுங்கிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நல்லா மென்மையாக நல்லா மென்று கூலாக்கி அப்புறமா தான் சாப்பிடணும். பழமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உணவுகளாக இருந்தாலும் சரி.
இப்போ இந்த மாதிரி பருப்புகளை வந்துட்டு நம்ம சேர்க்கும் போது இந்த பருப்புகளை மென்று சாப்பிடணுங்கிற ஒரு காரணத்துக்காவது கொஞ்சம் நேரம் நம்ம அசை போடுவோம். அதுக்காக தான் இந்த பருப்புகள், தேங்காய் துருவல், உலர் திராட்சை இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேர்க்குறோம். ஏன்னா இதை சாப்பிட்றதுக்கு நம்ம வந்துட்டு மென்று தானே ஆகணும் இதை கூலாக்குறதுக்கு. அப்போ அந்த பழங்களும் சேர்ந்து நல்லா கூலாகும். அதுக்காக தான் இந்த மாதிரி நட்ஸை வந்துட்டு இதில் தூவி விடுறது. மற்றபடி இதில் நட்ஸ்லாம் கலந்து தான் சாப்பிடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள். இந்த ஜீரகத்தூள் வந்துட்டு ரொம்ப சுவையை வந்துட்டு அருமையாக சூப்பராக தூக்கி கொடுக்குங்க. நீங்கள் ஜீரகத்தூள் வந்துட்டு இந்த ஃப்ரூட் சாலட்ஸில் வந்துட்டு லைட்டாக வெறும் ஜீரகத்தை வந்துட்டு நல்லா தூளாக்கி சும்மா ஒரு சிட்டிகை அப்படிலாம் வந்துட்டு லைட்டாக தூவி பாருங்கள். நிறைய வேண்டாம், சும்மா லைட்டாக போட்டு பாருங்கள். அதோட சுவையே வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் இருக்கிற குவான்டிட்டி இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு 4 பேர் சாப்பிட போகிறோம். அதுக்கான குவான்டிட்டி இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இதில் நீங்கள் பழங்கள் வந்துட்டு ஏற்கனவே சுவையாக இருக்கும். இதில் வேறு எதுவும் இனிப்புக்கு தேவைப்படாது. அப்படி இனிப்பு குறைவாக இருக்கிற பழங்கள் இருக்குது, கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா தேன் சேர்த்துக்குங்க. தேன் இல்லையா கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை தூவிக்குங்க. அநேகமாக வந்துட்டு தேவைப்படாது. ஏன்னா நம்ம பேரிச்சம்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய இனிப்பே போதுமானதாக இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் மருத்துவ குணத்தை வந்துட்டு நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்துட்டு கொஞ்சம் போல் ஒரு 2 ஸ்பூன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தேன் சேர்க்குறேன். இது வந்துட்டு இன்னும் ரொம்ப சுவையை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். நாட்டு சர்க்கரைக்கு தேன் வந்துட்டு பெட்டர். பாருங்கள், நம்முடைய ஃப்ரூட் சாலட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நலம் பெறும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.